ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்கள் விஜயரினி. இன்னைக்கு பிக் பாஸ் ஷோவில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஸ்டார்டிங்கே வந்துட்டு நம்ம விக்கல் விக்ரம் வந்து நைட்டு ஃபுல்லாக தூங்காமலே இருப்பார். எதுக்காக அப்படின்னு பார்த்தா அமித் கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு, நைட்டு ஃபுல்லாக இவங்க தான் வந்துட்டு எல்லா ஒர்க்கும் பண்ணாங்க, கிளீனிங்கும் இவங்க தான் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி பார்வதியை சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ சொல்லிக்கிட்டே என்ன சொல்லுவார்னா, நீங்களாம் மார்னிங் என்ன பண்ணுறீங்கன்னா, அதாவது நீங்கள் வேணா மற்ற கண்டஸ்டன்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, மார்னிங் வந்து பார்வதியை வந்து அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி பண்ணட்டும், நீங்கள் அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணுங்க. இதனால அவங்க என்ன ஆகுவாங்கன்னா, ட்ரிகர் ஆகி அவங்க வந்துட்டு நம்ம மறுபடியும் நான் அந்த ஸ்கூல் டாஸ்க்கு விளையாடல அப்படின்ற மாதிரி சொல்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ இவங்க சொன்ன மாதிரியே மார்னிங் அந்த விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ மார்னிங் வந்துட்டு எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, விக்ரம் கிட்ட வந்துட்டு பரவாயில்லடா நீ வந்துட்டு வார்டனே வந்துட்டு வேலை வாங்கிட்ட அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல என்ன நடக்கும்னா, இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நடக்காது. பார்வதி வந்து இதை ஒரு ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டு மூவ் ஆன் ஆகிடுவாங்க. ஸோ வந்து பார்வதி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாருக்கும் என்ன வேணும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்டே கேட்டுட்டு இருக்கும்போது, நம்ம சாண்ட்ரா வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு வந்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு பூரியும் மசாலாவும் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ உடனே பார்வதி என்ன சொல்லுவாங்கன்னா, நான் அசிஸ்டன்ட் வார்டன் கிட்ட கேட்டுட்டு அவங்க ஓகே சொன்னா மட்டும்தான் நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நடந்துச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, மார்னிங் வந்துட்டு நம்ம விக்ரம்க்கு வந்துட்டு ஒரு லெட்டர் வரும். ஸோ அந்த லெட்டர் படிச்சுட்டு அவர் என்ன சொல்லிடுவாருன்னா, இது வந்து கிராமர் மிஸ்டேக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுவார். ஸோ வெளியே வந்துட்டு நம்ம கனிக்கிட்ட வந்துட்டு ஒரு சாங் பாடி காமிச்சிட்டு இருப்பாரு. ஸோ அவர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பாரு. ஸோ அதை கேட்கவும் நல்லா இருக்கும். ஸோ நமக்கு தெரிஞ்சது என்னன்னா, விக்ரம்க்கு வந்துட்டு காமெடி மட்டும் தான் பண்ண தெரியும். அவர் நல்லா பண்ணுவார், நல்லா பேசுவார் அப்படின்றது மட்டும்தான் தெரியும். ஆனால் பாட்டு பாடுவார் அப்படின்றது ஃபர்ஸ்ட் டைமாக கேட்கவும் நல்லா இருந்துச்சு. நம்ம கனி அவர்களும் அதை இன்ட்ரெஸ்டிங்காக கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ வியானா என்ன பண்ணாங்கன்னா, சைடில் ஒளிஞ்சிருந்துட்டு அவங்க ஒரு மேலே வந்துட்டு தண்ணி ஊற்ற போவாங்க. ஸோ தண்ணி ஊற்றிட்டு அவங்களும் ஓடி போயிடுவாங்க. ஸோ இதை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக வியானா மேலே அவரும் ஓடி போய் தண்ணி ஊற்றிடுவார். ஸோ அவங்க மேலே மட்டும் ஊற்றாமல் அவங்க பெட்டில் படுத்திருப்பாங்க. ஸோ அந்த தண்ணியானது அவங்க மூஞ்சில் மட்டும் இல்லாமல் அங்கே கொஞ்சம் செதஞ்சு விழுந்துடும். ஸோ இதை பார்த்துட்டு எஃப்ஜே வந்துட்டு உடனே என்ன சொல்லுவார்னா, வியானா பண்ணது தப்புனா நீ பண்ணது அதை விட மிகப்பெரிய தப்பு அப்படின்ற மாதிரி எஃப்ஜே என்ன பண்ணுவார்னா, வியானாவுக்கு சப்போர்ட் பண்ணி தான் அந்த இடத்துலையுமே பேசுவார். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. அடுத்ததாக வந்து என்ன நடக்கும்னா, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, விக்ரமால சாப்பிடவே முடியாது பார்வதி செஞ்ச அந்த சாப்பாட்டை. ஸோ விக்ரம் என்ன சொல்லுவார்னா, என்னால் சுத்தமாக சாப்பிட முடியல, இது நல்லாவே இல்லை, அட்லீஸ்ட் எனக்கு முட்டையாவது பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்பாரு. பார்வதி அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணி கொடுக்காம உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இதை பார்த்துட்டு விக்ரம் வந்து ரொம்ப ஹர்ட் ஆகி என்ன பண்ணுவாருன்னா, கோவமா நான் போய் சாப்பாடு கொட்டுற மாதிரி போவார். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு உடனே பிரஜன்லாம் என்ன சொல்லுவாருன்னா, நாங்கள் வந்து பண்ணி கொடுக்குறோம், அவங்க பண்ணலன்னா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஸோ உடனே என்ன சொல்லிடுவார்னா, பரவாயில்ல நான் இதே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சாப்பிட்டுட்டு அவரால் அது முடியாது. ஸோ அவர் வந்துட்டு வாமிட்டுமே எடுத்துருவார் அந்த இடத்துல. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நடந்துச்சு. ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிரஜன், சாண்ட்ரா அப்புறம் அரோரா இவங்க 3 பேர் சேர்ந்து ஒரு சில விஷயங்கள்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அதில் அரோரா வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, எஃப்ஜே வியானா வேணுனே இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணால் அவங்கள வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருவோம். ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்து ஜெயிலுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரியான பிளான்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு சில விஷயங்கள் தான் நடந்துச்சு. ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, எல்லாருமே வந்துட்டு மியூசியமுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுவாங்க. அந்த இடத்துல என்ன ஆகிடும் அப்படின்னா, வியானா கிட்ட ஐடி கார்டு இல்லை அப்படின்றதுனால வியானாவால் அங்கே அந்த மியூசியமுக்கு போக முடியாது. ஸோ வியானா வந்துட்டு நானும் வரேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் கனி என்ன சொல்லிடுவாங்கன்னா, இல்லை உங்ககிட்ட ஐடி கார்டு இருந்தால் மட்டும்தான் உன்னை நாங்கள் கூட்டிகிட்டு போக முடியும். ஸோ உங்ககிட்ட ஐடி கார்டு இருந்தால் மட்டும்தான் எங்களால் உன்னை கூட்டிகிட்டு போக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வியானாவை விட்டுட்டே மற்ற எல்லாருமே வந்துட்டு அந்த மியூசியமுக்கு போயிடுவாங்க. ஸோ அந்த மியூசியமுக்குள்ளே போய் பார்த்தா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடந்துச்சு. எஸ், அங்கே போய் பார்க்கும்போது அந்த ஒவ்வொரு ஃபோட்டோஸாக கனி வந்து எடுத்து பார்ப்பாங்க. அங்கே என்ன இருக்குன்னா, பிக் பாஸோட எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தரை பற்றியுமே கனி வந்து அழகாக வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸுமே என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய இன்ட்ரெஸ்ட்டோட கேட்டுட்டு இருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த விஷயங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன நடந்துச்சு அப்படின்னா, எல்லாருமே வந்துட்டு லிவிங் ஏரியாவுக்கு வந்துட்டு நம்ம பிக் பாஸ் வந்துட்டு வர சொல்லுவார். ஸோ அங்கே வந்துட்டு என்ன நடக்கும்னா, இப்போ வந்துட்டு ஸ்கூல் பெஸ்ட்டாக இருந்துச்சா இல்லை ஹாஸ்டல் பெஸ்ட்டாக இருந்துச்சா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. ஸோ ஒவ்வொருத்தருமே என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்கூல் தான் பெஸ்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா எல்லாருமே அங்கே ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்துட்டு நிறைய எஃபர்ட் போட்டாங்க, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் எங்களுக்காக சொல்லி கொடுத்தாங்க. ஸோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் மறுபடியும் பழைய எங்கள் ஸ்கூல் கட்டத்துக்கே போயிட்டு வந்த மாதிரியான ஒரு ஃபீல்லாம் கொடுத்துச்சு. ஸோ ஸ்கூல் தான் நல்லா இருந்துச்சு, ஹாஸ்டல் வந்து சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ இதனால் வந்துட்டு அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு ஸ்டார்ஸ்மே கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு ஃபைனலாக என்ன நடக்கும் அப்படின்னா, எல்லாருமே சேர்ந்து குரூப் ஃபோட்டோஸ் எடுத்துப்பாங்க. ஸோ அடுத்ததாக வந்துட்டு இந்த பிக் பாஸ் ரெசிடென்சியல்
ஸ்கூல் டாஸ்க்கும் ஃபினிஷ் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறமா என்ன நடக்கும் உங்களுக்கே தெரியும். ஸோ பெஸ்ட் யாரு ஒஸ்ட் யாரு அதுதானே நடக்கும். ஸோ அதே மாதிரி லிவிங் ஏரியாவில் வந்துட்டு பிக் பாஸ் வந்துட்டு சொல்லுவார் பெஸ்ட் ஸ்டூடெண்ட் யாரு பெஸ்ட் ஸ்டாஃப் யாரு அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஸோ பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக வந்து நம்ம ரம்யாவையும் பெஸ்ட் ஸ்டாஃபாக வந்து பிரஜன் அவர்களையும் வந்துட்டு செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த இடத்துல வந்துட்டு நம்ம எஃப்ஜேவும், ஆனால் எல்லாருமே எதிர்பார்த்தது என்னன்னா எஃப்ஜேவும் வியானாவும் தான் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் அங்கே நடந்தது என்னன்னா எஃப்ஜேவும் வினோத்தும் வந்துட்டாங்க. ஸோ எஃப்ஜே வினோத் அவர்களை வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அவங்கள வந்து ஜெயிலில் போட்டுருவாங்க. இது வரைக்கும் பிக் பாஸ்ல இந்த மாதிரியான சம்பவம் நடந்ததே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அது என்னன்னா இது வரைக்கும் வந்துட்டு ஜெயிலுக்கு போனவங்களுக்குன்னு ஏதாவது ஒரு டாஸ்க்கோ இல்லை அவங்களுக்குன்னு ஒரு பனிஷ்மெண்ட்டோ எதுவுமே கொடுத்தது கிடையாது. ஆனால் ஃபர்ஸ்ட் டைமாக பிக் பாஸ்ல இப்போ இவங்களுக்காக ஒரு பனிஷ்மெண்ட்டும் கொடுத்துருந்தாரு. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாசிகள் வந்துட்டு கொடுத்துட்டு இதை வந்துட்டு நீங்கள் ஒவ்வொன்றா வந்துட்டு நூலால் கோக்கணும். ஸோ வந்துட்டு 50 பாசிகள் சேர்ந்தா ஒரு மாலையாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து 200 பாசிகள் வந்து கோக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாரு. ஸோ இந்த டாஸ்கில் வந்துட்டு அவங்க இந்த பனிஷ்மெண்ட்டை வந்து அவங்க ஃபுல்ஃபில்லாக பண்ணாங்களா இல்லையா அப்படின்றது பொறுத்திருந்ததா பார்க்கணும். லாஸ்ட்டாக வந்துட்டு ஐபேக்காவோட டாஸ்க் ஒன்று நடந்துச்சு. ஸோ அதில் வந்துட்டு என்னன்னா ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கான ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் சொல்லி அவங்களுக்காக கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம அமித் வந்துட்டு வியானாவுக்கும் வியானா வந்து அமித்க்கும் கொடுத்தது தான் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. ஸோ இதில் யார் வின் பண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம சாண்ட்ரா அண்ட் அரோரா தான் வின் பண்ணாங்க. ஸோ நாளைக்கு இந்த மாதிரி என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். பாய்.